இந்திய அரசாங்கம் தம் விவசாயிகளுக்கு பல சலுகைகள் கொடுத்து உற்பத்தி செலவை குறைக்குது. அதனால அவங்களால உலக சந்தையில, குறிப்பா நம்ம அமெரிக்க சந்தையில ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைக்கு அரிசியை விற்க முடியுது. இது நம்ம விவசாயிகள் கூட எப்படி போட்டி போட முடியும்? இதுதான் நியாயமற்ற போட்டிக்கு வழிவகுக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. லூசியானாவைச் சேர்ந்த கென்னடி ரைஸ் மில்லோட சிஇஓ மிரில் கென்னடி அவர் ரொம்ப தெளிவா இந்தியா, தாய்லாந்து, சீனாவை கை காட்டியிருக்கார். உதாரணத்துக்கு பியூர்டோரிக்கோவை எடுத்துக்கலாம். அது அமெரிக்காவோட ஒரு பகுதி. ஆனா பல வருஷமா அங்க நம்ம அமெரிக்க அரிசியை விற்கவே முடியலன்னு அவர் சொல்றாரு. காரணம், சீனா அங்க அரிசியை டம்ப் பண்ணுது. இந்த மாதிரி செயல்களை அதிபர் ட்ரம்ப் ஏமாத்து வேலைன்னு சொன்னதுல ஆச்சரியமே இல்ல. சீக்கிரமா இத கவனிக்கிறேன்னு விவசாயிகளுக்கு உறுதியும் கொடுத்திருக்கார். இது இந்த நிறுவனம் இந்த விஷயத்த எவ்வளவு தீவிரமா எடுத்துக்கிட்டு இருக்குன்னு காட்டுது. வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும் வச்சுக்கிட்டு உடனே வரி விதிக்கிறதுங்கிறது ரொம்ப மேலோட்டமான தீர்வு. குறிப்பா இது ரொம்ப தவறான நேரத்துல வருது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை, அதாவது பிடிஏ நடக்க இருக்கு. நம்மளோட வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தோட ஒரு பெரிய குழு துணை யுஎஸ்டிஆர் ரிக் ஸ்விட்சர் தலைமையில டிசம்பர் 10-11 இந்தியாவுக்கு போறாங்க. எதுக்கு? இந்த பிடிஏ பேச்சுவார்த்தையை தொடரத்தான். இந்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் கூட இந்த வருஷத்துக்குள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாயிடும்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு நல்ல சூழல் இருக்கும்போது திடீர்னு அரிசிக்கு வரி போட போறோன்னு பயமுறுத்துறது அந்த பேச்சுவார்த்தை சூழலே நஞ்சாக்குற மாதிரி இல்லையா? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஆகஸ்ட் மாசம் இந்திய பொருட்கள் மேல 50% வரி போட்டோம். அதோட தாக்கம் என்ன, அதனால நமக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு முழுசா ஆராயறதுக்கு முன்னாடியே அடுத்த வரிக்கு தாவறது தான் அவசரமான பதட்டத்தை உருவாக்குற செயல்னு நான் சொல்றேன்.